தமிழ்நாட்டில் மட்டும் என்று நினைத்திட வேண்டாம். உலகமும் இந்தியமும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் இந்த கட்சியை வழிநடத்தி செல்கின்ற ஒரு அருமையான தமிழினத்தின் ஒப்பற்ற தமிழன் காலத்தால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செந்தமிழன் சீமானவர்களையும் எப்படியேனும் முடக்கி போட வேண்டும், அடக்கி போட வேண்டும், ஒடுக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சிகர திட்டத்தில துரோகி அண்ணாமலை ஒரு துரோகி. அவனால்தான் இன்றைக்கு நம்முடைய சின்னம் இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு முன்னாள் பிஜேபி என்று சொல்லப்படுகிற ஊரறிப்பு என்கிற நாள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தேர்தல் ஆணையம் கொஞ்சமும் நியாயமற்ற முறையிலே, சட்ட விதிகளுக்கு உட்படாத முறையிலே, நீதிக்கு புறம்பான முறையிலே சின்னத்தை பறித்து நாம் தமிழர் கட்சியை, செந்தமிழர் சீமானை, அவருடைய தம்பிகளை, தம்பி தங்கைகளை, அவன் பின்னால் திறந்து கொண்டிருக்கிற இளைஞர் படையை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தமிழின துரோக திராவிடமும் திராவிட ஆட்சியாளர்களும் கட்சிகளும் துணை நிற்கின்றன. இதெல்லாம் நடக்காது என்பதனை உங்கள் முன்னால் எடுத்து காட்டவும் உங்களுடைய சின்னத்தை நீங்கள் பறிக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய என்கிற தத்துவம் காலத்தால் உலகத்தால் இந்த தமிழ்நாட்டிற்கும் செந்தமிழன் சீமானுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவனிடமிருந்து இதனை எவரும் கைப்பற்றிவிட முடியாது. வருகின்ற தலைமுறை கொஞ்சமாவது மனித தன்மையோடு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரே தமிழன் செந்தமிழன் சீமான் அவனின் தம்பி தங்கைகளான எங்களைத்தான். வேறு வழியே கிடையாது. ஒரு சீமானே சொல்வதை போல வேறு வழியே கிடையாது. நீங்கள் பணத்தை வாங்குங்கள், கோட்டை வாங்குங்க, பிரியாணி வாங்குங்க, என்ன வேணா வாங்குங்க. அவங்க இருக்கிற காசுக்கு அவன் பின்னாடி கொடி பிடிச்சிட்டு போங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் நீங்கள் திராவிட கட்சிகளுக்கும் இந்திய கட்சிகள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இந்திய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளும் அளிக்கின்ற வாக்கு தமிழ்நாட்டிற்கு, தமிழ் இனத்திற்கு மாற்றப்படுகின்ற தூக்கு என்பதை நல்லா மனதில் வைத்துக் கொண்டு நீங்க எங்க வேணா போங்க, எப்படி வேணா போங்க, யாருக்கு பின்னாடி வேணா போங்க, எப்படி வேணா கொடி பிடிங்க. ஆனால் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கும், குறிப்பாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய அருமை சகோதரி, உங்களுடைய அருமை சகோதரி கோபிச்செட்டிப்பாளையம் ஐயா மார்த்தம்பாளையம் என்கிற ஒரு சிற்றூரை சேர்ந்த அருமையான வெற்றி வேட்பாளர் மாற்றி சீதாலட்சுமி அவர்களுக்கு வருகின்ற சின்னம் வந்த பிற்பாடு நாங்கள் வருவோம். மறுபடியும் எங்க தம்பிங்க வருவாங்க, நாங்களும் வருவோம். எங்களுடைய சின்னத்திலே வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டியதும், மாற்றி சீதாலட்சுமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியதும் உங்களுடைய தலையாய கடமை என்பதனை சொல்லி தொடர்கிறார் எங்களுடைய கையெழுத்து ஊழல் குறித்து பாசனம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த நாட்டுல எத்தனையோ கட்சிகள்ல என்னென்னவோ அணிகள் தொடர்ந்துவானுங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான்குங்கிற பகுதியில 8வது 9வது 10வது படிக்கிற பசங்களுக்குள்ள வெட்டிட்டு செத்தானுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போதை. அந்த போதை மருந்த திமுகவுல அண்மையில சேர்ந்த ஒரு சாதிக்கு ஜாபர் சாதிக், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைப்பிருக்கா? ராஜாவுடைய அந்த ஊழல் வழக்குல சாதிக் பாசா என்று ஒருவர் கொல்லப்பட்டது உங்களுக்கு நினைப்பிருக்கா? எப்படி செத்தானே இதுவரைக்கும் தெரியாம போனது நினைப்பிருக்கா? அதுக்கு பிற்பாடு ஜாபர் சேட் உளவுத்துறையுடைய தமிழ்நாடு மாநில பொறுப்பாளராக இருந்த ஜாபர் சேட் என்னாரு இன்னைக்கு இந்த ஆளு தலைமறைவா இருக்கிறானா? யாரு? 5000 கோடி கிலோ கணக்கில், டன் கணக்கில் அந்த மெத்தா, அந்த போதை மருந்து பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய மகன்கள் பிள்ளைகள் மத்தியிலே கூவி இந்த நாட்டை நாசம் செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற அந்த கட்சியை ஒரு அணி வச்சிருக்கா, புதுசா அணி. எனவே அயலக அணி. இந்த அயலக அணி எதுக்கு? வெளிநாட்டில இருந்து இந்த போதை மருந்தை எல்லாம் இங்க கொண்டாடுறதுக்கு, இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போறதுக்கு. அப்படி அல்ல எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற பாசறைகள். அப்படிப்பட்ட எந்த கட்சியில் இல்லாத ஒரு அருமையான பாசறையை தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை ஐயா ஊழல் ஒழிப்பு கையெழுத்து பாசறை, ஊழல் மற்றும் கையெழுத்து ஒழிப்பு பாசறையினுடைய பொறுப்பாளர் ஐயா ஈஸ்வரன் மூலம் நம்முடைய தந்தை சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்குகளை கேட்டும் நாம் தமிழர் கட்சியின் செய்திகளை விளக்கியும் பேசுவார்கள்.